Hello children, இன்னைக்கு example number 3.40 தான் பார்க்க போகிறோம். Determine the nature of roots for the following quadratic equation அப்படின்னு சொல்லி ஒரு 3 subdivision கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த quadratic equationக்கு எப்படி nature of the roots கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இந்த சம்முக்குள்ளே வரலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு quadratic equation இருக்குது அப்படின்னா அதோட ரூட்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார்முலா மெத்தட் படி x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. இதில் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து டெல்டா அப்படிங்கிற சிம்பிளில் டினோட் பண்ணுறாங்க. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்மளோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுபடி ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அடுத்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லெஸ் தேன் ஜீரோனா நெகட்டிவ் நம்பர். ஸோ இந்த டெல்டாவோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல போகிறோம். டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லுவோம். அடுத்து டெல்டா வந்து நெகட்டிவாக இருந்தால், லெஸ் தேன் ஜீரோனா நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். இப்போ கிரேட்டர் தேன் ஜீரோ பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அடுத்து டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகே, அடுத்து டெல்டா இஸ் லெஸ் தேன் ஜீரோ. ஸோ டெல்டாவோட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அது நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா நோ ரியல் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லிட போகிறோம். நோ ரியல் ரூட். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் நம்ம டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை இந்த மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க. பை கம்பேரிங் வித் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ ஜென்ரல் ஃபார்மோட நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், பியோட வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. அடுத்து சியோட வேல்யூ வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் -20. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக -1 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1 இன்ட்டு சிக்கு பதிலாக -20. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது -1 இன்ட்டு -1 +1, இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. 4 இன்ட்டு 20 80. ஸோ +80. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 81 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடச்சிருக்கிறதுனால இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஸோ தேட் இஸ் த ஆன்சர். அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டெல்டாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தான் எழுத போகிறோம். ஸோ இப்போ இதில் 81 அப்படிங்கிறது பாசிட்டிவ் நம்பர், தட் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோனால த ரூட்ஸ் வில் பி ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 9, பியோட வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -24, சியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 16. ஸோ இப்போ நம்ம டெல்டாவோட வேல்யூ செக் பண்ணுறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக -24 த ஹோல் ஸ்கொயர் -4 into a ஓட வேல்யூ 9, c ஓட வேல்யூ 16. So this is equal to -24 into -24. இங்கே வந்து 4 into 16 is 64 into, so -64 into 9. So that is equal to, so this is equal to, இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடுது. 24 into 24 576 மைனஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 4s are 36, 3 9 6 are 54 plus 3 is 57. So plus 576 minus 576 is equal to 0. ஸோ டெல்டாவோட வேல்யூ ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ த ஈக்குவேஷன் வில் ஹாவ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதிட போகிறோம். ஸோ த ஈக்குவேஷன் வில் ஹாவ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணும்போது
A is equal to x squared ஓட coefficient 2, B is equal to x ஓட coefficient -2, C is equal to constant term 9. ஓகே, இப்போ நம்ம டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயருக்கு பதிலாக -2 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 2 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 9. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு -2 வந்து +4ன்னு வந்துடும். இங்கே வந்து -4 இன்ட்டு 2 is 8, 8 9s are 72. ஸோ -72 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடும்போது கிரேட்டர் நம்பர் 72 அதோட சிம்பிள் மைனஸ் வந்துடும். 72 - 4 is 68. ஸோ டெல்டாவோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ there is no real rootன்னு ஆன்சர் எழுதியிருப்போம். ஸோ டெல்டாவோட வேல்யூ வந்து நெகட்டிவ், தட் இஸ் லெஸ் தேன் 0, 0 விட கம்மியாக இருக்குது இல்லையா. நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் 0 விட கம்மியாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர் இருக்கிறதுனால the equation will have no real roots. That's all. இன்றைக்கி எக்ஸாம்பிள் நம்பர் 3.41 தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே அப்படின்னு சொல்லி ஒரு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் விச் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் kx square minus ak plus 4x plus 81 equal to 0 has real and equal roots அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட டிஸ்கிரிமினன்ட், அதாவது டெல்டாவோட வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். Since the equation has real and equal roots, delta equal to 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் படி ஃபர்ஸ்ட் வந்து அதாவது இங்கே டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஏவோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கே அப்படின்னு கிடைக்குது. பியோட வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் minus of 8k plus 4, c is equal to constant term 81. ஸோ இப்போ வந்து இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ b ஸ்கொயர்டுக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் 8k plus 4 the whole square minus 4 into a ஓட வேல்யூ வந்து k இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 81 is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ 8k ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 81 வந்து 8 4s are 32. ஸோ 324k ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ இது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 8k த ஹோல் ஸ்கொயர் plus 2ab, so 2 into 8k into 4 plus b squared வந்து 4 square minus இந்த வேல்யூ எழுதிக்கிறோம். so 324k equal to 0. so 8 squared k squared அப்படின்னு சொல்லும்போது 8 squared வந்து 64k squared plus 8 2s are 16, 16 4s are 64k plus 4 4s are 16 minus 324k equal to 0. ஸோ இப்போ 64k squared இந்த k டேர்ம்ஸ் ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். ஸோ கிரேட்டர் நம்பர் வந்து 324, அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. 324 மைனஸ் 64 பண்ணும்போது 20 40 போச்சுன்னா 60. ஸோ 260k ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸுமே வந்து 4ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைடிங் பை 4, 64 டிவைடட் பை 4 வந்து 16k ஸ்கொயர்ட் மைனஸ் 26 வந்து 6r ரிமைனிங் ஒரு 2. ஸோ 5r 20k ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சம் ப்ராடக்ட் மெத்தட் படி சால்வ் பண்ணோன்னா சாரி இங்கே வந்து 4 வரும் இல்லையா. சம் ப்ராடக்ட் மெத்தட் படி சால்வ் பண்ணும்போது நமக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே கே ஸ்கொயர்டுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால அதை வந்து இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் நம்மளோட ப்ராடக்டாக இருக்கும். ஸோ 16 4s are 64 தான் நம்மளோட ப்ராடக்ட். சம் வந்து -65 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது ப்ராடக்ட் 64 வரணும், சம் ஆர் டிஃப்ரென்ஸ் வந்து 65 வரணும்.
ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது 64 × 1 வந்து 64, 64 + 1 வந்து 65 வருது இல்லையா? ஓகே, ஸோ அதை அந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த 65 கிடைக்கிது. அப்படிங்கும்போது ரெண்டும் சேம் சிம்பிளாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரெண்டுக்குமே மைனஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம், ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி சேம் சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 65 கரெக்டு. அப்போ இதே சிம்பிள்ஸை இங்கே கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 64 × 1 64. ஸோ அப்போ நம்ம பண்ணது கரெக்ட். ஓகே, இப்போ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணி நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்தது அப்படின்னா 16 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிதுன்றதுனால இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வந்து 16ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது இதை வந்து 16 டேபிளில் 1s are 4s are, ஸோ -4. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து எப்படின்னா k -4, இன்னொன்று வந்து 16k - 1 கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 16k - 1 = 0. ஸோ k - 4 = 0, இன்னொன்று வந்து 16k - 1 = 0. ஸோ k = இந்த -4 இந்த பக்கம் வரும்போது +4ஆக மாறிடுது. இங்கே வந்து 16k = இந்த -1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது +1ஆக மாறுது. ஸோ k = 1. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 16 வந்து இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறுது. ஸோ k = 4, k = 1/16. ஸோ k = 4, 1/16 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். k + 9x² + k + 1x + 1 = 0 வந்து ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸாக இருக்கும்போது கேவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்கிரிமினன்ட் வந்து <0 இருக்கும் இல்லையா? அதாவது டெல்டா இஸ் <0, நெகட்டிவ் நம்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ டிஸ்கிரிமினன்ட் டெல்டாவோட வேல்யூ வந்து b² - 4ac வந்து <0 எடுத்துகிட்டு நம்ம வந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து x² கோஎஃபிஷியன்ட் k + 9, பியோட வேல்யூ வந்து x கோஎஃபிஷியன்ட் k + 1, சியோட வேல்யூ வந்து 1. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ இதில் b² - 4ac <0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ b² சொல்லும்போது k + 1 2 -4 × ஏவோட வேல்யூ வந்து k + 9 × 1 is <0. ஸோ k + 1 2 சொல்லும்போது a + b2ங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ k² + 2k + 1. இப்போ இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போகும்போது -4k மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ -4k - 4 9s are 36 is <0. ஸோ இப்போ k² 2k - 2kன்னு சொல்லும்போது -2k, 1 - 36 வந்து -35. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுறோம். ஸோ இதில் கிரேட்டர் நம்பர் மைனஸ் போட்டாச்சு, நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 35 is <0. ஸோ இப்போ இதை வந்து சம் ப்ராடக்ட் மெத்தட் படி சால்வ் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து -35, சம் வந்து -2 வரணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 7 5s are 35, 7 - 5 2ன்னு வருது. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் வந்து நம்ம இங்கேருந்து கொடுப்போம் இல்லையா? ஸோ ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணி தான் நமக்கு 2 கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது எப்பயும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் தான் கொடுப்போம். ஸோ கிரேட்டர் நம்பருக்கு நம்ம இந்த மைனஸ் கொடுக்க போகிறோம், அடுத்த நம்பருக்கு ப்ளஸ் கொடுத்துறோம். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் கொடுப்போம். ஸோ கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் மைனஸ் கொடுத்தாச்சு, நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஓகே, ஸோ இப்போ இதோட சிம்பிளையே இங்கேயும் கொடுத்து மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 7 5s are 35, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ இப்போ இதுவும் கரெக்டு. இப்போ இதோட வேல்யூ வந்து k - 7 × k + 5 is <0. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு k + 5 × k - 7 is <0ன்னு கிடச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது ஆல்ஃபா இஸ் <β. ஸோ ஆல்ஃபா பீட்டான்னு எதை சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிடச்ச வேல்யூவை. ஸோ இதில் ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக இருக்கும்போது x - ஆல்ஃபா x - பீட்டா. ஸோ எக்ஸ் கூட இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா <0 இருந்ததுன்னா தென் எக்ஸோட வேல்யூ வந்து ஆல்ஃபா x பீட்டா, அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து கேவோட வேல்யூ வந்து -5ன்னு வரும், இங்கே வந்து k வந்து 7ன்னு வருது. ஸோ -5 தான் ஸ்மாலர் இல்லையா? ஸோ -5 is k. இது வந்து k டேர்ம்ங்கிறதுனால k எழுதிக்கிறோம், பீட்டா வந்து 7. ஸோ
ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த கேவோட வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.42 தான் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் த ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் PS is equal to QR then show that the roots are real and equal. சப்போஸ் வந்து PS equal to QR இருந்தால் அப்போ வந்து அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸோட ரூல்ஸை பற்றி பார்த்துட்டு நம்ம இந்த சம்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து நம்மளை ரெண்டு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதே போல் PS equal to QR இருந்தால் அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ வந்து B² - 4AC என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் நம்மளால் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு சொல்ல முடியும். ஸோ டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ வந்து greater than 0. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அது வந்து பாசிட்டிவ் நம்பர். greater than 0னா 0க்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அது வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு அர்த்தம். டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னு அர்த்தம். டெல்டா இஸ் லெஸ் தேன் 0, டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அது நெகட்டிவில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸுங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம்னா அந்த ரூட்ஸ் வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ப்ரூவ் ஆகிடும். அதே போல் இன்னொன்று என்னென்னா, PS equal to QR இருந்தது அப்படின்னா அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னா அந்த டெல்டாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அந்த ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம இந்த சம்மில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனோட டெல்டா வேல்யூ, அதாவது டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 0ங்கிறத ப்ரூவ் பண்ணோன்னா திஸ் ஈக்குவேஷன் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடும். ஓகே, டிஸ்கிரிமினண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது ABCயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A அப்படிங்கிறது வந்து x² கோஎஃபிஷியன்ட். ஸோ x² கூட இருக்கிற வேல்யூ. ஸோ A is equal to P² + Q² கிடைக்கும். Bயோட வேல்யூ வந்து xோட கோஎஃபிஷியன்ட். ஸோ x கூட என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 × PR + QS. அடுத்து C அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ R² + S². ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு B² - 4AC. இதில் வந்து நம்ம ABCயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ B² அப்படின்னு சொல்லும்போது 2 × PR + QS the whole square. ஸோ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2க்கும் இந்த ஸ்கொயர் உண்டு, இந்த டேர்முக்கும் ஸ்கொயர் இருக்குது. -4 × Aவோட வேல்யூ வந்து P² + Q² × C வந்து R² + S². ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கொயரை ரெண்டுக்கும் கொடுக்கும்போது 2² வந்துடும். ஸோ தட் இஸ் 4 × PR + QS the whole square minus 4 × P² + Q² × R² + S². ஓகே, ஸோ இப்போ இது ஒரு டேர்ம் இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் நம்ம 4 காமனாக எடுக்க போகிறோம். ஸோ 4 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா PR + QS the whole squared minus P² + Q² × R² + S² அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து A + B the whole squaredங்கிற ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ A² + 2AB + B². A² அப்படின்னு சொல்லும்போது PR the whole square. ஸோ P² R² + 2AB அப்படின்னு சொல்லும்போது 2 × A வந்து PR, B வந்து QS ப்ளஸ் B² வந்து Q² S². மைனஸை காமனாக வெளியவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது உள்ளே இருக்கிறத ரெண்டு பைனாமியிலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸை காமனாக வெளியே வச்சுட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது P² R². ஃபஸ்ட்டு P² வச்சு ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளஸ் P² S² ப்ளஸ் Q² வச்சு ஒவ்வொரு டேர்மையும். ஸோ Q² R² ப்ளஸ் Q² S². ஓகே, இப்போ வந்து இந்த மைனஸை உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூடயும் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 காமனாக வெளியே இருக்குது. இந்த டேர்ம் இது
இந்த மைனஸ்க்கு பிஃபோரில் இருக்கிற டேர்ம் அப்படியே நான் எழுதிக்கிறேன். பி ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2PRQS ப்ளஸ் Q ஸ்கொயர்ட் எஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த மைனஸ் வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூடயும் கொடுக்க போகிறோம். ஸோ பி ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட் எஸ் ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர்ட் எஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்தோம்னா பி ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. Q ஸ்கொயர்ட் எஸ் ஸ்கொயர் மைனஸ் Q ஸ்கொயர்ட் எஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into minus p squared s squared plus 2PRQS minus Q squared r squared. ஓகே, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தான் ரிமைனிங் இருக்குது. இப்போ இது வந்து a squared plus 2ab minus a squared minus 2ab plus b squaredங்கிற ஃபார்முலா படி இதை நம்மளால் கொண்டு வர முடியும். இப்போ இதில் இருக்கிற மைனஸ் டேர்மை காமனாக எடுத்தோம்னா -4ன்னு வந்துடும். ஸோ மைனஸை வெளியே எடுக்கும்போது உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மோட சிம்பிளும் சேஞ்ச் ஆகும். மைனஸை உள்ளே கொடுக்கும்போது எப்படி ஒவ்வொரு டேர்மோட சிம்பிளும் சேஞ்ச் ஆகுமோ அதே போல் மைனஸை வெளியே எடுக்கும்போதும் ஒவ்வொரு டேர்மோட சிம்பிளும் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸில் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறுது, மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து a ps, இது வந்து b மைனஸ் நடுவில் -2ab இருக்கிறதுனால மைனஸ் qr த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. ஸோ இப்போ இந்த டிஸ்கிரிமினண்ட்டோட வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்கு இல்லையா? ஸோ டெல்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 0 இருக்கிறதுனால இப்போ நம்ம ஹேஸ் நோ ரியல் ரூட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டெல்டாவோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வந்திருக்கு இல்லையா? நெகட்டிவ்னா லெஸ் தேன் 0 இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷன் வந்து ஹேஸ் நோ ரியல் ரூட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்மளை இன்னொன்று ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா PS = QR இருக்கும்போது த ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ PS = QR இருக்கும்போது நம்மளோட டெல்டாவோட வேல்யூ எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டெல்டா = -4 PS minus QR the whole squareங்கிற மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து PS = QRன்னு போட போகிறோம் நம்ம. ஸோ -4 into PSக்கு பதிலாக QR போட்டோம்னா QR minus QR the whole squareன்னு வந்துடுது. that is equal to -4 into இது QR minus QR வந்து 0ன்னு வந்துடும் இல்லையா? ஸோ -4 0 ஸ்கொயர்டு 0 தான். ஸோ எனி நம்பர் இன்ட்டு 0 வந்து 0 தான் இல்லையா? ஸோ டெல்டா = 0 அப்படிங்கிறதுனால the equation has real and equal roots அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. டெல்டா = 0ன்னு வந்தது இல்லையா? PS = QRன்னு போடும்போது நம்மளோட டெல்டா வேல்யூ 0 வந்ததுனால hence if PS is equal to QR the equation has real and equal roots. That's all. இன்னைக்கு எக்ஸாம்பிள் 3.43 தான் பார்க்க போகிறோம். if the difference between the roots of the equation x² minus 13x plus k = 0 is 17, find k. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து 17 இருந்தால் இந்த கேவோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கே அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இல்லையா? ஸோ x²ன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு கே அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பதிலாக கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ என்னங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். ஆல்ஃபா பீட்டா தான் இதோட ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏபிசியோட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ A = x² கோஎஃபிஷியன்ட் தான் A இல்லையா? ஸோ இங்கே x² கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து B வந்து x கோஎஃபிஷியன்ட். ஸோ இங்கே x கோஎஃபிஷியன்ட் வந்து -13. ஸோ B = -13. அடுத்து Cங்கிறது வந்து K இல்லையா? ஸோ C = K. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா அந்த ரூட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அதுக்குரிய ஃபார்முலா வந்து என்னென்னா -b/a. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டாக்கு ஃபார்முலா என்னென்னா c/a. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ -b/a அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஏற்கனவே இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ்னால -13/a வேல்யூ 1. இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சிக்கு பதிலாக கே போடுறோம், ஏக்கு பதிலாக 1. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து என்ன ஆகுதுன்னா -(13) வந்துடுது, பை 1 வந்து 13 தான். 13/1 13 தான். அடுத்து ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடச்சிருக்கு. ஓகே,
ஸோ அதே போல் இன்னொன்று நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கிவன் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 17ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிரும். ரெண்டுலேயுமே இதுலேயும் பீட்டா இருக்குது, இதுலேயும் பீட்டா வந்து ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 13 + 17 வந்து 13 கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30/2 வந்து 15 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பீட்டாவோட வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 13ன்றதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 15 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 + பீட்டா ஈக்குவல் டு 13. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13, இந்த ப்ளஸ் 15 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -15 மாறுது. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கேவோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிறதுனால ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 15 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ வந்து -2 இஸ் ஈக்குவல் டு கே. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு -30 தான் நம்மளோட ஆன்சர். தேங்க்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்பிள் நம்பர் 3.44 தான் பார்க்க போகிறோம். இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 6 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 6 எக்ஸ்பிரஷனுக்கும் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து x² + 7x + 10 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. ஸோ இப்போ இதில் வந்து b அப்படிங்கிறது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -bன்னு சொல்லும்போது -7/a அப்படிங்கிறது x² கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ அதை அப்படி விட்டுடலாம். 7 எனி நம்பர் பை 1 வந்து சேம் தாங்க. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -7. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து c/aன்னு சொல்லும்போது c வந்து 10, a வந்து 1. ஸோ 10/1 is 10. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இந்த சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கும் வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸ் படி மாற்றி நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரு ஃபார்முலாஸை எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஃபார்முலாவை மாற்றி கொண்டு வந்து அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து எப்படி நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸில் எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வச்சு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னு பார்த்தா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை எழுதிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் -2 ஆல்ஃபா பீட்டான்னு மாற்றி எழுதிக்கலாம். இது வந்து அடிஷன் ரூல்ஸ் படி எப்படினாலும் மாற்றி ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி மாற்றி எழுதிட்டு இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற மாதிரி டேர்ம்ஸ் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு +2 ஆல்ஃபா பீட்டாவை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏதோ ஒரு வேல்யூவை வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது 0 தான் வரும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் இப்போ இது ரெண்டையும் நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ +2 ஆல்ஃபா பீட்டா இங்கே வந்து -2 ஆல்ஃபா பீட்டா இந்த பக்கம் வந்துடுது. 2 ஆல்ஃபா பீட்டா இங்கே இன்னொரு -2 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி வந்துருது இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 + 2 4 ஆல்ஃபா பீட்டான்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூவை தான் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறுது. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவை
alpha plus beta alpha betaங்கிற டேர்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு இல்லையா. ஸோ அதை எழுதிக்கலாம். alpha plus beta the whole squared minus 4 alpha beta. So that is equal to square root of alpha plus beta க்கு பதிலா minus 7 the whole squared minus 4 into alpha beta க்கு பதிலா 10. So that is equal to square root of minus 7 squared அப்படின்னு சொல்லும்போது minus 7 into minus 7 வந்து plus 49 வந்துடுது. minus 4 into 10 40. So that is equal to square root of 9 and that is equal to 3. So alpha minus beta ஓட வேல்யூ வந்து 3ன்னு கிடச்சாச்சு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். alpha squared plus beta squared ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட எந்த ஃபார்முலாலேருந்து வருது அப்படின்னா alpha plus beta the whole squared is equal to, ஸோ a plus b the whole squared ஃபார்முலா படி alpha squared plus beta squared plus 2 alpha betaன்றது நமக்கு தெரிஞ்சது இல்லையா. ஸோ இதிலிருந்து நம்ம alpha squared plus beta squared மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த 2 alpha betaவை ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ alpha plus beta the whole squared minus 2 alpha betaன்னு மாறிடுது. ஸோ இப்போ நமக்கு alpha plus beta alpha beta, ஸோ sum of the roots product of the rootsங்கிற ஃபார்ம் படி வந்துருச்சு இல்லையா. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிடும். ஸோ alpha squared plus beta squared is equal to alpha plus beta அப்படிங்கிறது வந்து minus 7 the whole squared minus 2 into 10. So that is equal to 49 minus 20, that is equal to 29 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலாலேருந்து நம்ம அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற டேர்ம்ஸ் படி எழுதலாம் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இந்த ஃபார்முலாலேருந்து தான் நம்ம இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் பண்ணிட்டோன்னா நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு ஆஃப்டரில் இருக்கிற மைனஸ் டேர்ம் வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் மூவ் ஆகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் இல்லையா. ஸோ 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸில் இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வேல்யூஸ் தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து 10 இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து அகெயின் 3. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் அப்படின்னு சொல்லும்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ப்ளஸ் இங்கே வந்து 3 3s are 9, 9 + 10 9 10s are 90. இங்கே வந்து 3 3s are 9, 9 3s are 27 + 90. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 117. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட வேல்யூ. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எந்த ஃபார்முலாலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் வந்து ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர்ட் எடுத்துருக்கோம், பிக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர்ட் எடுத்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஆல்ஃபா பவர் 4 பீட்டா பவர் 4 கிடைக்குங்கிறதுனால. ஸோ இப்போ இதை வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ a வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லையா. ஸோ a த ஹோல் ஸ்கொயர் அந்த மாதிரி ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ தான் பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். பி தான் இதில் பீட்டா ஸ்கொயர் இல்லையா. ப்ளஸ் 2ab அப்படின்னு சொல்லும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஓகே, இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ஃபா பவர் 4 2 × 2 4ன்னு வந்துடும். பவர் ஆஃப் பவர்னு சொல்லும்போது மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ப்ளஸ் பீட்டா பவர் 4 ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 மட்டும் அந்த சைடே வச்சுட்டு இதை வந்து ஈக்குவல் டு பிஃபோரில் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ்
beta power 4 is equal to இந்த வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன் alpha square plus beta square the whole square minus so plus 2 alpha beta the whole square வந்து equal to beforeல மூவ் ஆகும்போது minus 2 alpha beta the whole square மாறிடுது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏற்கனவே வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது வந்து என்னென்னா 29ன்னு பார்த்தோம். ஸோ 29 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து 10 ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 29 ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஸோ 29 ஸ்கொயர் வந்து 841 மைனஸ் 2 இன்ட்டு 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 841 minus 200 and that is equal to 641. இதுதான் வந்து alpha power 4 plus beta power 4 ஓட வேல்யூ. அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா ஆல்ஃபா பீட்டா டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட எல்சிஎமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ஃபா பீட்டா தான் இதோட எல்சிஎம். இப்போ இது வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். இந்த டினாமினேட்டரை ஆல்ஃபா பீட்டான்னு வரணும்னா ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே ஆல்ஃபாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்னு கிடைக்குது. ப்ளஸ் இந்த டினாமினேட்டரும் ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே பீட்டாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும்னா பீட்டா ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நமக்கு ஏற்கனவே வேல்யூ தெரியும் இல்லையா 29ன்னு. அதே போல் ஆல்ஃபா பீட்டாக்கும் வேல்யூ தெரியும், அது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ 29/10. ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட எல்சிஎமாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா இதை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும்னா ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே ஆல்ஃபாவாலையும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த டினாமினேட்டரை இதுவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே பீட்டாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா கியூப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூபை எப்படி எழுதலாம் அப்படின்னா எந்த ஃபார்முலா படி எழுதலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதில் வந்து ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ப்ளஸ் டேர்மை இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது மைனஸ் டேர்மாக மாறும். ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் is equal to alpha plus beta the whole cube minus 3 alpha beta into alpha plus beta. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்புக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 alpha beta into alpha plus beta by இந்த வேல்யூ எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூபுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா -7 தான் இல்லையா. -7 த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக 10 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -7. ஸோ இங்கே இன்ட்டு பை -10. So this is equal to -7 into -7 into -7 ஓட வேல்யூ வந்து கியூபில் இருக்கிறதுனால ஆன்சர் வந்து மைனஸில் வரும். 7 கியூபோட வேல்யூ வந்து 343. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 3 7s are 21. 21 into 10 வந்து 210/10. So this is equal to 133. ஸோ ரெண்டு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். ஸோ -133/10 தான் இதோட ஆன்சர். இன்றைக்கி எக்ஸாம்பிள் நம்பர் 3.45 தான் பார்க்க போகிறோம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + 7x - 2 = 0 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ஸோட சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ இப்போ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, மைனஸ் b/a. அதே போல் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறக்குரிய ஃபார்முலா வந்து c/a. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3, பியோட வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7, சியோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -2. ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் பியோட வேல்யூ வந்து 7 பை ஏவோட வேல்யூ வந்து 3. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து சிக்கு பதிலாக -2 பை ஏக்கு பதிலாக 3. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூஸ் வந்து என்னென்னு பார்த்தா சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ இதை எப்படி வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் இந்த இது வர மாதிரி இந்த எல்சிஎம் வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த பீட்டாவை எதால் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ அதே ஆல்ஃபாவால் நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டினாமினேட்டரையும் இந்த எல்சிஎம் வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆல்ஃபாவை எதால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்கும் அப்படின்னா பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ அதே பீட்டாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா அந்த டேர்ம்ஸ் வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட், அதாவது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா படி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதினோம்னா இப்போ இதில் இருந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஆல்ஃபா பீட்டா மட்டும் ஈக்குவல் டு பிஃபோரில் மூவ் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு மாறிடும் இல்லையா. ஸோ இதை வந்து இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை இந்த மாதிரி நம்ம மேலே எழுதிட போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை இந்த ஆல்ஃபா பீட்டா இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முமே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற மாதிரி வந்துருச்சு இல்லையா. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -7/3 இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -2/3 பை ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -2/3. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இப்போ இது வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒவ்வொரு டேர்முக்குமே ஸ்கொயர், நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் இது டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7 ஸ்கொயர் வந்து 49/3 ஸ்கொயர் வந்து 9. இப்போ இங்கே வந்து இது வந்து ஒரே டேர்ம், ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கு இல்லையா. ஸோ 2 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 2s are 4 பை இந்த டினாமினேட்டரில் இருக்குது 3 அப்படி எழுதிக்கிறோம் பை -2/3. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ எல்சிஎம் வந்து 9 வந்து 3 டேபிளில் வரும் அப்படிங்கிறதுனால 9 தான் இதோட எல்சிஎம். ஸோ இதை வந்து ரெண்டையும் சேம் டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இந்த 3யும் இந்த 9 வர மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 9 வரும் இல்லையா. ஸோ அதே 3ஆல் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 49 + 4 3s are 12 by -2/3. ஸோ இப்போ வந்து 49 + 12 வந்து 61/9. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே நியூமரேட்டருக்கு போகும்போது ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ இன்ட்டு -3/2ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 9ஐயும் 3யும் கேன்சல் பண்ணோன்னா 3 3s are 9, இங்கே வந்து -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் எழுதுகிறோம். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால ஆன்சரில் மைனஸ் வரும். 61 × 61 61/3 2s are 6. ஸோ -61/6 தான் இதோட ஆன்சர்.
அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனையும் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற டேர்ம்ஸ் வர மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் இதோட எல்சிஎம் இல்லையா. ஸோ ஆல்ஃபா பீட்டா அதுதான் இதோட எல்சிஎம். இப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பீட்டா வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும் அப்படின்னா ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ அதே ஆல்ஃபாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஆல்ஃபாவை எதால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும் அப்படின்னா பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ அதே பீட்டாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா க்யூப்னு கிடைக்குது, ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா வந்து பீட்டா க்யூப்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம் கிடச்சாச்சு. இங்கே வந்து ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப்னு இருக்குல்லையா. ஸோ இதையும் வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்ற மாதிரி ஒரு டேர்ம்ஸ் வர மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. ஓகே, ஸோ இதில் வந்து a cube plus b cube மட்டும் ஒரே இடத்துல வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த வந்து நம்ம ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸில் எழுதி பார்த்தோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, இப்போ இதில் வந்து ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்பை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் இந்த சைடு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸில் மாறும் இல்லையா. ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் இங்கே தான் இருக்குது. இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துடுது. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம இந்த நியூமரேட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து எல்லாமே சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிற டேர்மில் வந்தாச்சு. இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றதோட வேல்யூ வந்து மைனஸ் 7/3 ஹோல் கியூப், இந்த கியூப் இங்கே எழுதிக்கிறோம், மைனஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் 2/3 இன்ட்டு இங்கே வந்து திரும்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் 7/3 பை ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ் 2/3. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இதை வந்து அப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 3 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஸோ இப்போ இங்கே வந்து மைனஸ் 7 த ஹோல் கியூப், இந்த கியூப் வந்து ரெண்டுக்குமே இருக்கும், நியூமரேட்டருக்கு வரும் டினாமினேட்டருக்கு வரும். ஸோ மைனஸ்க்கு கியூப் கொடுக்கும்போது ஒரு மைனஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், இன்னொரு மைனஸ் வந்து மைனஸ், ஆன்சரில் மைனஸ் வரப்போகுது. 7 கியூப் வந்து 343 பை 3 கியூப் வந்து 3 3s are 9, 9 3s are 27. இங்கே வந்து 3 மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2 7s are 14 பை டினாமினேட்டரில் இருக்கிறது 3 எழுதியாச்சு பை இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது நான் இங்கே எழுதிக்கிறேன் மைனஸ் 2/3. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் வந்து 27 வந்து 3 டேபிளில் வருங்கிறதுனால 27 தான் இதோட எல்சிஎம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெண்டையும் சேம் டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இன்ட்டு 1 பண்ணாலே போதும். இங்கே வந்து 3 வந்து 27 டேபிளில் 27 3 டேபிளில் எப்போ வரும்னு பார்த்தா 3 9s are 27 வரும். ஸோ அதே 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 343 மைனஸ் 14 இன்ட்டு 9. ஸோ 9 4s are 36, 3 9 1s are 9, 12 by minus 2/3. ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் சேம் சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணி நம்ம சேம் சிம்பிள் போடுவோம். ஸோ சேம் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 9 6 4, ஸோ மைனஸ் 469 கிடைக்குது பை மைனஸ் 2/3. ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே போல்
ஸோ மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் வந்து நியூமரேட்டருக்கு போகும்போது அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ இன்டூ -3/2. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா -1, இங்கே வந்து 9 சார். இப்போ இதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸை டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ இங்கே 2 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். 469 × 1 வந்து 469/9 2s are 18. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 3.46 தான் பார்க்க போகிறோம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - x - 1 = 0, தென் ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 1/α 1/β அப்படிங்கிற ரூட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டான்ற ரூட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 1/α 1/βன்னு இருக்கிற மாதிரியான ஈக்குவேஷனை நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸோட கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து -b/a. அதே போல் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து c/a இல்லையா. இதில் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ வந்து x² கோஎஃபிஷியன்ட் 2, பியோட வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, சியோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக -1. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. ஏற்கனவே இதில் ஒரு மைனஸ் இருக்குது. பியோட வேல்யூ வந்து -1/a வந்து 2. அதே போல் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து சிங்கிறது வந்து -1/aவோட வேல்யூ வந்து 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1/2. அதே போல் ஆல்ஃபா பீட்டா வந்து -1/2. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு 1/α 1/βங்கிற ரூட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதோட ரூட்ஸ் வந்து 1/α 1/βன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இதோட சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது என்னென்னா 1/α + 1/β அப்படிங்கிறது தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்ற டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா இது வந்து ஃப்ராக்ஷன் அடிஷன் ரூல்ஸ் படி எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் அதோட எல்சிஎம். ஸோ ஆல்ஃபா பீட்டா. இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா வர மாதிரி இந்த 2 டினாமினேட்டரையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆல்ஃபா வந்து எப்படி ஆல்ஃபா பீட்டான்னு வர மாதிரி கன்வெர்ட் பண்ணோம்னா இதை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும் இல்லையா. ஸோ அதே பீட்டாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ பீட்டா வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வர மாதிரி கன்வெர்ட் பண்ணால் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே ஆல்ஃபாவால் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 1 × பீட்டா பீட்டா ப்ளஸ் 1 × ஆல்ஃபா ஆல்ஃபா. இப்போ வந்து நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸ் வந்தாச்சு இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவும் நமக்கு தெரியும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் சேம் தான் இல்லையா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து 1/2 பை ஆல்ஃபா பீட்டா வந்து -1/2. ஓகே, ஸோ மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனையும் நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் கொண்டு போகும்போது அது அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ -2/1 வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா -1. ஸோ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. ஆன்சர் வந்து -1. 1 × -1 -1 -1/1 -1 தான். ஸோ இப்போ இது வந்து சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ இது 1/α + 1/βவோட வேல்யூ இது. ஓகே, இப்போ நம்ம அதே போல் இந்த ரூட்ஸை வச்சே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுக்கு வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/α × 1/β கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/, இப்போ நியூமரேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணால் 1, டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்ச முடியும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/α பீட்டாவோட வேல்யூ வந்து -1/2. இப்போ இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது, இது வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அதாவது இப்போ இதையும் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 1/1ன்னு எழுதிக்கலாம், பை -1/2ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ மேலே ஒரு ஃப்ராக்ஷன் கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மேலே இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். ஸோ -2/1 வந்துடும். இப்போ கீழே வந்து 1 தான் இருக்கு இல்லையா. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும்போது 1 × -2 -2/1 வந்து -2 தான். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம்.
இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா -1 அப்படின்னு. அப்போ இங்கே வந்து -1ன்னு போட்டுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -2. ஸோ -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு வந்துடும். 1 எக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்ன்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்து -2, ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸாக மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈக்குவல் டு 0 போட்டுறணும். அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபாங்கிற ரூட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுலேயும் வந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூட்ஸோட சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற ஃபார்ம் படி நம்ம கொண்டு வந்து அதோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஆல்ஃபா காமனாக இருக்கு இல்லையா, அதே போல் பீட்டாவும் காமனாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இதில் ஆல்ஃபா பீட்டா காமனாக எடுத்தது போக இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ அதை எழுதிக்கிறோம். ப்ளஸ் இதுலேயும் வந்து ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுத்தது போக ஒரே ஒரு பீட்டா மட்டும் காமனாக இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற ஃபார்மில் வந்தாச்சு. இப்போ இதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து -1/2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 1/2. ஓகே, ஸோ இப்போ வந்து இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இல்லையா, ஸோ அப்போ ஒரு மைனஸ் இருக்கும்போது மைனஸ் போட்டுக்கிறோம். நியூமரேட்டர் நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண முடியாததுனால நியூமரேட்டர் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் எழுத போகிறோம். ஸோ 1 × 1 1 / 2 2s are 4. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ இது. இப்போ அதே போல் அடுத்து வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரூட்ஸோட ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண வேல்யூன்னு அர்த்தம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப்னு வருது இல்லையா. ஸோ ஆல்ஃபா க்யூப் ஆல்ஃபா ஸ்கொயர்டு இன்ட்டு ஆல்ஃபான்னு சொல்லும்போது ஆல்ஃபா க்யூப்னு வந்துடும். பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு வந்து பவர்ஸை ஆட் பண்ணும்போது பீட்டா க்யூப்னு வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/2 அப்படின்னு. ஸோ 1/2 த ஹோல் க்யூப். இந்த ஹோல் க்யூப் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ 1³/2³ அர்த்தம். ஸோ 1³ அப்படின்னு சொல்லும்போது 1³ 1 பவர் என்ன இருந்தாலும் 1 தான் வேல்யூ வரும் இல்லையா. 1 × 1 × 1ன்னு அர்த்தம். ஸோ 1 × 1 1 1 × 1 1. ஸோ 1³ 1 தான். பை 2³ அப்படின்னு சொல்லும்போது 2 × 2 × 2 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேல்யூ. ஸோ 1/2 2 2s are 4 4 2s are 8. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ வந்து 1/8. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து -1/2 இல்லையா. அப்போ -1 × -1 × -1ன்னு சொல்லும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஆன்சரில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ -1 த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து -1ன்னு வந்துடும். இங்கேயும் வந்து -1/8ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து என்னென்னா x² - சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ x² எழுதிக்கிறோம். மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1/4 எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -1/8 ஈக்குவல் டு 0. ஸோ x², இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 1 × x. ஸோ ப்ளஸ் x/4 இல்லைனா 1/4xன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் வந்துடும். -1/8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் வந்து டினாமினேட்டர் 8 வருது இல்லையா. ஸோ எல்சிஎம் 8 வரும் இதில். ஸோ 8ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பை 8 இந்த ஹோல் ஈக்குவேஷனே 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃப்ராக்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 8x² ப்ளஸ் இங்கே வந்து 8x/4 அப்படின்னு சொல்லும்போது 4ம் 8ம் கேன்சல் ஆச்சுன்னா 2x மைனஸ் 8/8 8/8 ஒவ்வொரு டேர்மையும் நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 8 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு இதையும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 × 8 0 தான் இல்லையா. ஸோ 0. ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இப்போ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். கொடுத்துருக்கிற ரூட்ஸ் வந்து என்னென்னா 2α + β 2β + ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட்ஸ் வர மாதிரியான
ஈக்குவேஷனை நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு ரூட்ஸோட சம் அப்படின்னு அர்த்தம், ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூ. ஸோ 2α + β ப்ளஸ் 2β ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபா டேர்ம்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணும்போது 2α + ஆல்ஃபா வந்து 3ஆல்ஃபான்னு ஆகிடும். ப்ளஸ் பீட்டா டேர்ம்ஸை கம்பைன் பண்ணும்போது β + 2β வந்து 3βன்னு வந்துடுது. இப்போ இது ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே வந்து 3 காமனாக இருக்கு இல்லையா. ஸோ 3 காமனாக எடுத்தோன்னா ஆல்ஃபா + βன்னு கிடச்சிருது. இப்போ நமக்கு ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூ தெரியும் இல்லையா. ஸோ 3 × ஆல்ஃபா + பீட்டா வந்து 1/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2 தான் சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரூட்ஸை மல்டிப்ளை பண்ண வேல்யூ இல்லையா. ஸோ 2α + பீட்டாவையும் 2β + ஆல்ஃபாவையும் மல்டிப்ளை பண்ண வேல்யூன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டேர்மையும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல்ஃபாவால் ஃபஸ்ட்டு டேர்மையும் 2ஆல்ஃபாவால் செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2α × 2β வந்து 4, 2 2 are 4 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2α × ஆல்ஃபா வந்து 2α². ஸோ 2α² ப்ளஸ் இப்போ பீட்டா வச்சு ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பீட்டா × 2β வந்து 2β² ப்ளஸ் பீட்டா × ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா பீட்டா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டு ஆல்ஃபா பீட்டா டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட போகிறோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா 4α β ப்ளஸ் 1α β வந்து 5α βன்னு ஆகிடுது. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே வந்து 2 காமனாக இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ α² + β². ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற ஃபார்மில் எழுத முடியும் அப்படின்னா இப்போ a + b the whole squared ஃபார்முலா படி நம்ம வருவோம் இல்லையா. ஸோ ஆல்ஃபா + பீட்டா the whole squared is equal to α² + β² ப்ளஸ் 2α β. இந்த ஃபார்முலாவில் α² + β² is equal to இந்த ப்ளஸ் 2α β மட்டும் ஈக்குவல் டு பிஃபோரில் மூவ் பண்ணும்போது -2α βன்னு வரும் இல்லையா. ஆல்ஃபா + பீட்டா the whole square இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது -2α βவாக மாறிடுது. ஸோ இந்த வேல்யூவை இங்கே எழுத போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5α β ப்ளஸ் 2 × இந்த இடத்துக்கு பதிலாக இந்த எக்ஸ்ப்ரெஷன் எழுத போகிறோம். ஸோ ஆல்ஃபா + பீட்டா the whole square -2α β. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது தான் நமக்கு ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸில் கிடைக்கும். அதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த எல்லா எக்ஸ்ப்ரெஷனுமே வந்து ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா பீட்டாங்கிற டேர்ம்ஸில் வந்தாச்சு. இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுத்தோன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 5 × ஆல்ஃபா பீட்டா வந்து -1/2 ப்ளஸ் 2 × இங்கே வந்து ஆல்ஃபா + பீட்டா வந்து 1/2 the whole square minus 2 × -1/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்தாச்சு. 5 1s are 5/2 ப்ளஸ் 2 × இந்த பெரிய ப்ராக்கெட் உள்ளே ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே இருக்கும். ஸோ 1² 2² சொல்லும்போது 1/4, 2² வந்து 4. இங்கே வந்து மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -5/2 ப்ளஸ் 2. இங்கே உள்ளே வந்து ஃப்ராக்ஷன் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ண போகிறோம். 1 அப்படிங்கிறது 1/1. ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 4க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 4. ஸோ இது ரெண்டையுமே 4ங்கிற டினாமினேட்டர் வர மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஸோ × 1 பண்ணாலே போதும். இதை வந்து × 4 பண்ணணும். ஸோ 1 × 1 1 ப்ளஸ் 1 × 4 4. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -5/2 ப்ளஸ் 2 × 1 + 4 5/4. இப்போ இந்த 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -5/2 ப்ளஸ் 5/2 வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0ன்னு வந்துடுது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0. ஸோ த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ் x² minus sum of the roots into x plus product of the roots equal to 0. ஸோ x² இந்த மைனஸ் இங்கே எழுதிக்கிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 3/2 × x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 0ன்னு வந்தது இல்லையா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். இந்த டினாமினேட்டர் அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரு ஹோல் நம்பராக இருக்கும் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ மல்டிப்ளையிங் த ஹோல் ஈக்குவேஷன் பை 2, எல்லா டேர்ம்ஸையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x² மைனஸ் 3 × 2/2ன்னு சொல்லும்போது அந்த 2 2 கேன்சல் ஆச்சுன்னா -3x ப்ளஸ் 0 விட்டுறலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். தட்ஸ் ஆல்.
Thanks for watching, children.